ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. பாபாவின் அழகான மகா வாக்கியத்தை நினைவு செய்வோம். எந்த ஒரு உயர்ந்த பார்வையில் நான் உங்களை பார்க்கின்றேனோ அதே போன்ற உயர்ந்த பார்வையில் நீங்கள் தன்னைத்தான் பாருங்கள். சற்று சிந்தித்து பார்ப்போம். எப்போது பாபா வந்து நம் முன்னிலையில் அமர்கிறாரோ அல்லது மேலிருந்து கூட நம் மீது பார்வை செலுத்துகிறாரோ, எந்த பார்வையில் நம்மை பார்க்கிறார்? இவர்கள் எனது மிக உயர்ந்த ஆத்மாக்கள். யாருக்கு கோவில்களில் பூஜைகள் நடைபெறுகின்றனவோ இவர்கள் அவர்களே ஆவார்கள். யார் மூலமாக பக்தி மார்க்கத்தில் பக்தர்கள் சுகமடைகிறார்களோ அந்த தெய்வங்கள் இவர்கள்தான். ஒவ்வொரு கல்பமும் எனக்கு மிகுந்த உதவி புரிந்த குழந்தைகள் இவர்கள்தான். நான் வரங்களாலும் சக்திகளால் நிறைத்த ஆத்மாக்கள் இவர்கள்தான். இவர்கள் எனது கண்மணிகள். இவர்கள் எனது அன்பிற்கு பாத்திரமானவர்கள். இவர்கள் எனது அதிகாரி குழந்தைகள். 2 யுகங்கள் வரை நான் படைத்த அனைத்திலும் உயர்ந்த சொர்க்கத்தை பராமரித்தவர்கள் இவர்கள்தான். இப்படிப்பட்ட உயர்ந்த பார்வையில் தந்தை நம்மை பார்க்கின்றார். நமது இந்த உயர்ந்த தன்மைகளை நினைவு செய்வோம். நமது ஈஸ்வரிய பிராப்திகளை பற்றி சிந்தித்து பார்ப்போம். இந்த வாழ்க்கையில் எனக்கு என்னவெல்லாம் கிடைத்துவிட்டன? இதனை சிந்தித்ததுமே சித்தம் ஆனந்தமயமாகிவிடும். இந்த சுயமரியாதையில் நிலைத்திருப்பதனால் உண்மையிலேயே அபிமானம் விலகிவிடும். மேலும் மரியாதை என்பது நம் பின்னால் நிழலை போன்று பின்தொடரும். பிறரது எதிர்ப்பும் முடிவடைந்துவிடும். யாருக்கு பந்தனங்கள் இருக்கின்றனவோ அவர்கள் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்திருந்து பார்க்க வேண்டும். 2-3 சுயமரியாதைகளை எடுத்துக்கொண்டு 1 வாரமாவது பயிற்சி செய்து பார்க்க வேண்டும். இது எத்தனை அழகான தாக்கத்தினை பிறர் மீது ஏற்படுத்துகிறது என்று பார்க்க வேண்டும். இந்த சுயமரியாதையானது நமது சூக்ஷ்மமான அகங்காரத்தினை அழித்து விடுகிறது. சுயமரியாதை இல்லாத காரணத்தினால் சில ஆத்மாக்கள் தமக்குள் இருக்கக்கூடிய சூக்ஷ்மமான அகங்காரத்தினை கண்டறிய முடிவதில்லை. அவர்கள் அகங்காரத்தில் இருக்கிறார்கள். மேலும் மானம் மரியாதையை தேடி ஓடுகிறார்கள். அவர்களுக்கு இதை பற்றிய உணர்வே இல்லை. ஆனால் சுயமரியாதை நிறைந்த ஆத்மாக்கள் மரியாதையை தேடி ஓட வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. மரியாதை அவர்களை பின்தொடர்ந்து வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு நாள் வரும். அப்போது முழு உலகும் அவர்களுக்கு மரியாதை கொடுக்கும். எனவே வாருங்கள், தன்னைத்தான் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைக்கச் செய்திடுவோம். பகவானுடைய குழந்தைகளாகிய நாம் தான் உயர்ந்த சுயமரியாதை நிறைந்தவர்களாக ஆக முடியும். உலக மக்கள் அகங்காரத்தில் இருக்கிறார்கள். சிலருக்கு சுயமரியாதையும் இருக்கிறது. ஆனால் பலருக்கும் அகங்காரம் தான் இருக்கின்றது. தனது பதவியை பற்றிய அகங்காரம், தனது ஜாதியை பற்றிய அகங்காரம், தனது பலம், செல்வம், சொத்து ஆகியவற்றின் அகங்காரம், தனது அழகு, தனது குடும்பத்தை பற்றிய அகங்காரம். இப்படிப்பட்ட அகங்காரத்திலிருந்து நாம் விடுபட வேண்டும். இந்த சூக்ஷ்மமான அகங்காரம் நம்மை முன்னேற விடாது. இந்த அகங்காரம் என்பது நமது பாதையின் நடுவே நிற்கக்கூடிய சுவரை போன்றதாகும். அது நமது தூய அதிர்வலைகளை இந்த உலகில் பரவ விடாது. இன்று நாம் உயர்ந்த சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம். பகவான் கூறியிருக்கிறார், நீங்கள் இவ்வுலகில் சூரியனை ஒத்தவர்களாவீர்கள். இந்த பெயர் புகழ் மரியாதை என்பது ஆடக்கூடிய தீபங்களை போன்றதாகும். உங்களால் உலகே ஒளியூட்டப்படுகிறது. நீங்கள் சூரியனை போன்றவர்கள். நீங்கள் இந்த தீபங்களின் மூலம் சுயத்தினை ஒளியூட்டிக் கொள்வதற்கான துச்சமான எண்ணம் வைக்காதீர்கள். நீங்கள் மிக உயர்ந்தவர்களாவீர்கள். இந்த படைப்பின் ஆதார மூர்த்திகள். நீங்கள் உலகின் ஒளியாவீர்கள். உங்களது மனநிலையின் தாக்கம் இந்த உலகின் மீது அதிகமாக ஏற்படுகிறது. தன்னைத்தான் கண்டறியுங்கள் என்று கூறியிருக்கின்றார். நாம் மிக நன்றாக சுயமரியாதையை பற்றி சிந்தனை செய்வோம். நான் மாஸ்டர் ஞான சூரியன், சூரியனை ஒத்த ஆத்மா ஆவேன். கல்பமரத்தின் வேறு பகுதியில் இருக்கின்றேன். இந்த உலகிற்கு திசையையும் தசையையும் காட்டக்கூடியவனாவேன். நான் மிக உயர்ந்தவனாவேன். எனவே எனது வாழ்க்கை சாதாரணமாக கழியக்கூடாது. சுயமரியாதையில் நிலைத்து விடுவோம்.
மேலும் பிறரையும் சுயமரியாதையின் பார்வையில் பார்ப்போம். இதன் மூலம் நமது உயர்ந்த அதிர்வலைகள் பிறருக்கு கிடைக்கப்பெறும். அவர்களுக்கும் நன்மை கிடைக்கும். அவர்களும் உயர்ந்த மனநிலையை அடைவார்கள். கூடவே பயிற்சி செய்வோம். ஞான சூரியன் என் முன்னிலையில் இருக்கிறார். எதிரில் இருக்கக்கூடிய அவரிடமிருந்து ஒளிமயமான கிரணங்கள் வெளிப்பட்டு என்னில் நிறைகின்றன. ஓம் சாந்தி.